முதல்ல யமபுரிக்கு போகிறார், அக்னியோட புரி, வாயுவோட புரி, வருணபுரி, இந்திரபுரி, எல்லா புரிக்கும் போகிறார். எங்கே போக முடியுமோ அங்கெல்லாம் போகிறான் அர்ஜுனன். ஆனால் அங்கேயும் அந்த குழந்தைகளை பார்க்கல. லோகாலோக பர்வதம், லோகத்தையும் அலோகத்தையும் வேர்திரிக்கக்கூடியதான ஒரு பவுண்டரியாக்கும் இந்த லோகாலோக பர்வதம். அதையும் தாண்டி போகிறான் பகவான். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், எங்கே போகிறான் பகவான்? இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்ததே இல்லையே, லோகம் இங்கே முடிஞ்சு விடுறதே, சிருஷ்டி இங்கே முடிஞ்சு விடுறதே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்படியே ஆச்சரியமாக அர்ஜுனன் பார்க்குறான். இந்த அந்தகாரத்தை மாற்றணுமே, அதுக்காக என்ன பண்ணுறார்? கோடி சூரிய சமப்பிரபையுடையதான தன்னோட சுதர்சனத்தை காட்டுறார். அப்படி ஏவி விடுறார். விட்ட உடனே சுதர்சன சக்கரம் வண்டிக்கெல்லாம் ஹெட்லைட்டு மாதிரி பகவானுடைய ரதத்துக்கு முன்னாடி போய் இப்படி லைட்டு தருது. ஒரு துவாரத்து கூடி சுதர்சன சக்கரம் இப்படி போகிறதான், அதை அறுத்துண்டு போகிறதான், அந்தகாரத்தை அறுத்துண்டு போகிறதான். அதெல்லாம் நமக்கு இமேஜின் பண்ண முடியாது. அப்படி அறுத்துட்டு போகிறத பகவான் அந்த சுதர்சன சக்கரத்தை ஃபாலோ பண்ணிட்டு ரதத்தை ஜலி ஜலி ஜலின்னு அந்த மேக புஷ்பம் பலாஹகம் குதிரைகளெல்லாம் எடுத்துட்டு பகவான் வெளியில் வரார். வெளியில் வந்ததுமே என்னாச்சு? அந்தகாரம் முடிஞ்சு விடுச்சு. இனிமே என்னதை சொல்லி கேட்கறத பகவான் பரவாசுதேவன் இருக்கக்கூடியதான அந்த பறவை குண்டம். संसार सागरे मग्नं दीनं मां करुणानिधे कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात् श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नादा मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सबलः सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्यः दासोऽहं तव केशव शुकरूपप्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा एतत् कदा प्रकाशेन मदज्ञानं विनाशय देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना यदुत्तमोत्तमश्लोकनारायण नमोऽस्तु ते भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्तुं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परं नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय
प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமத் பாகவதத்தில் சந்தான கோபாலம் சொல்கிற முக்கியமான ரசகரமான கடைசி பாகம், தசமஸ்கந்தத்தோட கடைசி கதை. அதில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோடு துவாரகையிலே வசிக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கு வாக்கு கொடுக்குறார், அவரோட மரணம் அடையாற குழந்தைகளை காப்பாற்றுறேன்னு சொல்லி. அவருக்கு எப்படின்னா வருஷம் குழந்தை பிறக்கிற குழந்தையெல்லாம் மரணம் அடைஞ்சு விடுறது, பூஸ்பர்ஷமானதுமே மரணம் அடைஞ்சு விடுறது. என்ன காரணம்? அது பிறக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கிறது, ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஜீவன் போயிடுறது, நிஷ்காரணமாக போயிடுறது. வேதாத்தியாயனம் பண்ணின ஸ்ரோத்ரியனான அந்த பிராமணன் அவரோட தர்மத்திலேருந்து அவர் வியதிச்சலிக்கலை, இதுவரை ஏது தப்பும் பண்ணினதா தெரியறது இல்லையா, அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணறார், ஆச்சார அனுஷ்டானங்களோடு ஜீவிச்சுருக்கார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, தான் ஒரு குற்றமும் பண்ணலை. அப்போது தான் பண்ணாத குற்றத்துக்கு தனக்கு இப்படி தண்டனை கிடைக்கிறதே சொல்கிற ஒரு நினைப்பு அவருக்கு இருக்குது. அப்போ ராஜ்யம் ஹரிக்கிற ராஜாவோட கேடாக்குன்னு சொல்லி எப்போவுமே ராஜா ஆன துவாரகாதீஷனான பகவானை வந்து வெய்யுவார், துவாரகையில் வந்து வெய்யுவார். அப்படியே வெஞ்சுட்டு இருக்கிறத ஒரு சமயம் அர்ஜுனன் அங்கே வந்திருக்கான். இப்படி 9ஆவது வருஷம் 9 குழந்தைகள் மரணம் அடைஞ்சு கொடுத்து 9ஆவது குழந்தையோட அந்த சமயத்தில் வந்திருக்கார். இப்படி கத்துறதை கண்டதுமே அர்ஜுனனுக்கு கோபம் வந்து கொடுத்து வந்து பார்த்தா பிராமணர் துவாரகையில் பிரம்மண்ய தேவனான பகவானே அரசாட்சி பண்ணறத ஒரு பிராமணன் கஷ்டப்படுறாருன்னா அது எப்படி? அது தப்பல்லவோ? அந்த தப்பை சரியாக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுனன் போய் அந்த பிராமணர்கிட்ட கேட்குற சமயத்தில் பிராமணர் சொல்கிறார், இந்த ராஜ்யம் பரிக்கிறது சாக்ஷாத் பகவான் வாசுதேவன், அவரோட அண்ணா சங்கர்ஷணன், அவரோட புத்திரன் பிரத்யும்னன், அவரோட பௌத்திரன் அனிருத்தன், இப்பேற்பட்ட சதுர்வியூக மூர்த்திகளே இந்த ராஜ்யம் பரிக்கிறவா. அவளால் ஒன்றும் காப்பாற்றப்படாத என்னோட குழந்தை ஒன்னால் எப்படி காப்பாற்றப்படும் அப்படி கேட்குறார். அர்ஜுனன் சொல்கிறான், நானும் சிலையொன்னும் இல்லை, கிருஷ்ணனுக்கு சமமானவனாக்கும் நான். காண்டீவம் எஸ்ய வை தனுஹோ, காண்டீவம் ஏதொரு பராக்கிரமசாலியான வீரனோடு தனுசோ அந்த வீரனான அர்ஜுனனாக்கும் நான். சாக்ஷாத் பகவான் சிவனையே பிரீதிப்படுத்தி அவர்கிட்டேருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றுருக்கேன். அப்பேற்பட்ட வீராதி வீரனாக்கும் சூராதி சூரனாக்கும் நான். அந்தகனையே கீழடிக்கு உங்களோட குழந்தைய நான் உங்கள் கையில் கொண்டு தருவேன், நம்பிக்கையோடு இருங்கோ ஹே பிராமணரே, பிரசூதி காலம் ஆகிற சமயத்தில் வந்து கூப்பிடுங்கோ சொல்லி அனுப்பி விட்டுவிட்டான் பிராமணன். அர்ஜுனன் பிரசூதி காலத்தில் பிராமணன் வந்து கூப்பிடுறார். அர்ஜுனன் அங்கே போய் சரத்துக்கு மேலே சரம் விட்டு ஒரு குட்டீரம் மாதிரி பண்ணி சரத்தால் அப்படியே ஆச்சாதனம் பண்ணி விட்டார் அந்த கிரகத்தை. அந்த அம்மா வயிற்று வலியால் கத்துறா, குழந்தை பிறந்த குழந்தை குவா சொல்லி கத்துறது. உடனே என்னாச்சு, அந்த சரத்தையெல்லாம் பேதிச்சுட்டு அந்த குழந்தை அப்படியே ஆகாசத்தில் அப்படியே பறந்து மேலுக்கு போச்சு. இது என்னடாது, பிறந்த குழந்தை அப்படியே பறந்து போகிறது எல்லாருமே விஸ்மயத்தோடு பார்க்குறா. இந்த பிராமணனுக்கு வந்ததே கோபம், இதுவரை குழந்தையோட சவசரீரம் போது கிடச்சின்னு இருந்தது, இந்த தடவை பிறந்த குழந்தைய கையில் கூட எடுத்துக்க முடியல, அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுத்து. நீ எல்லாம் ஆண் தானா, ஆணும் பெண்ணும் கட்டவன மாதிரி நிற்கிறையே அர்ஜுனா, உனக்கு ஒன்றும் பராக்கிரமமே இல்லையே, உன்னோட தனுசுக்கு திக்கு, உன்னோட தனுசுக்கு நிந்தை, உன்னோட நாமத்துக்கு நிந்தை, உன்னோட பராக்கிரமத்துக்கு நிந்தை சொல்லி அர்ஜுனனை திட்டு அந்த பிராமணர் மனசு வெறுத்துண்டு அவர் போயிட்டார். அர்ஜுனன் விடலை. இந்த குழந்தையின் தப்பிண்டு எந்தெந்த லோகத்துக்கு போக முடியுமோ அந்தந்த லோகத்துக்கு போகிறார். முதல்ல யமபுரிக்கு போகிறார், அக்னியோட புரி, வாயுவோட புரி, வருணபுரி, இந்திரபுரி, எல்லா புரிக்கும் போகிறார். எங்கே போக முடியுமோ அங்கெல்லாம் போகிறான் அர்ஜுனன். ஆனால் அங்கேயும் அந்த குழந்தைகளை பார்க்கலை. கடைசியில் களைச்சி திரும்பி வந்து இந்த குழந்தையை மீட்டு கொடுக்கலன்னா அக்னி பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணியிருந்தான் அர்ஜுனன். அதுபடியே அக்னியை மூட்டின்னு முன்னாடி சந்தோஷமே இல்லை, ரொம்ப சங்கடத்தோட தலையை தாழ்த்திண்டு அவமானத்தோட அர்ஜுனன் மனசே இல்லை இந்த சரீரத்தை பறி கொடுக்கணும்னு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு பாஜனமானது, கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணின சரீரம், கிருஷ்ணன் அபிமானிக்க கூடினதான சரீரம். இந்த சரீரத்தை விட்டு விட்டா இனி கிருஷ்ணன் பார்த்தான்னு சொல்லி யாரை கூப்பிடுவான்? அந்த ஒரு கவலை தான் அர்ஜுனனுக்கு.
அதனால தலையை அப்படியே தொங்க போட்டு அக்னியில் பிரவேசிக்கலாம்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்ச உடனே பின்னாடி வந்து, ஏ அர்ஜுனா, என்ன நெருப்பு மூட்டின்னு இருக்க, என்ன தணுப்பு காலமாயுது, உனக்கு தணுக்கிறதா சொல்லி கண்ணன் கேட்குறேன். நான் அக்னி பிரவேசம் பண்ண போகிறேன் கிருஷ்ணா சொல்கிறேன். அக்னி பிரவேசமா? எதுக்குடா அர்ஜுனா, என்னடா ஆச்சு அப்படி கண்ணன் கேட்குறான். அப்போ கேட்குறது அர்ஜுனன் நடந்ததெல்லாம் சொல்கிறோம். அந்த பிராமணரா, அவர் எல்லா வருஷமும் தான் வந்து கத்தி, நாங்கள் யாருமே விசாரிக்கலைன்னா நீ எதுக்கு போய் விசாரிச்சாய்? ஒருத்தரோடு கர்மபலம் ஆவாவா அனுபவிக்கிறா, அதுக்கு ராஜா என்ன பழிச்சார்? அப்படி சொல்லக்கூடாது கிருஷ்ணா, நீ துவாரகாதீசன் அல்லவா, உன்னோட ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிரஜை, அதுவும் பிராமணன் கஷ்டப்படுறார், அவரோட சங்கடத்தை தீர்த்து வைக்கின்றது உன்னோட கர்த்தவியம் அல்லவா, ராஜாவாக இருக்கிற உன்னோட கர்த்தவியம் அல்லவா? அப்படியெல்லாம் அர்ஜுனன் கேட்குறத கிருஷ்ணன் சொல்கிறான், அந்த பிராமணனுக்கு தான் நான் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், இப்போ நீ கேட்குறியே, இப்போ அவர் உன்னோட ரெக்கமெண்டேஷன் ஆகிட்டாரே, பக்தன் ரெக்கமெண்ட் பண்ணுறவா அல்லவோ, அதனால நீ கவலைப்படாதே, உனக்காக நான் அந்த பிராமணரோட குழந்தைகளை திருப்பி மீட்டு தரேன் சொல்லி கிருஷ்ணன் வாக்கு கொடுக்குறான் அர்ஜுனனுக்கு. എന്നിട്ട് என்ன பண்ணுறா, ரெண்டு பேருமா சேர்ந்து ரதத்தில் விறுவிறுன்னு ஏறறா. எங்கே போகிறா? அங்கே நிறுத்தி இருந்தோம். 47வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். 89வது அத்தியாயம். इति सम्भाष्य भगवान् अर्जुनेन सहेश्वरः दिव्यं स्वरथमास्ताय प्रतीचि दिशमाविशत्. इति सम्भाष्य भगवान् अर्जुनेन सहेश्वरः. இப்படி என்னாச்சு? இப்படி அர்ஜுனன் கிட்டக்க சொல்லி பகவான் அர்ஜுனனையும் எடுத்துண்டு தன்னோட திவ்யமான ரதத்தில் ஏறுறான். தாருகம் வரல, இங்கே கிருஷ்ணனாக சாரதி. பகவான் சட்டு சட்டுன்னு சாரதி ஏறி உட்காந்துட்டு விட்டார். அர்ஜுன ரதத்தில் ஏற சொல்லி அர்ஜுனனையும் ஏற்றி விட்டுட்டார் கிருஷ்ணன். அப்படி ஏறி ரெண்டு பேருமா ஜக ஜக ஜகன்னு தேரில் இப்படி போகிற சமயமாக எதிர்பார்க்க அந்த பிராமணன் வராராம். இப்போ அண்ணா ரசமாக சொல்லுவார், ஸ்ரீ அண்ணாவோட கதையில் எப்படி வரும், பாகவதத்தில் அது தெரியறது இல்லையானா, இப்படி போகிற வழியில் ஓண்டி பிராமணரா சகுனம் தப்பின்னு அவர் வந்து நிற்பார். ஒற்ற பிராமணனை பார்த்துன்னா சகுனம் தப்பு, இறங்கக்கூடாது நல்லா சொல்லுவா, சகுனம் தெரிஞ்சவா. அந்த பிராமணர் அப்படியே நேரம் வருவா. ரெண்டு பேரும் என்ன பண்ணுற, என் குழந்தை எங்க சொல்லி பார்க்கறதுக்கு வந்து விட்டார் பிராமணர். அப்போது இப்படி சகுனம் மாறி போய்விடுத்தே, இனி கிளம்புறது சரியாகுமோ சொல்லி ரெண்டு பேருமே தமிழை பார்த்துக்கிறா. பகவானுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் உண்டு இல்லையா, அதனால் அந்த பிராமணரையும் எழுத்திக்கிறாராம் ரதத்தில். அப்படி 3 பேருமா ஜக 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 ஜகான்னு ரதத்தை எடுத்துட்டு படிஞ்சாறு இதுக்கு வெஸ்ட் டைரக்ஷனை பார்த்து இவா ரதத்தை எடுத்துட்டு போகிறா. எங்கே போகிறா? அந்த பிராமணரும் ஜம் ஜம்னு கிருஷ்ணனோடும் அர்ஜுனனோடும் பக்கத்தில் ஏறி உட்காந்துட்டு விட்டார். सप्तद्वीपान् सप्तसिन्धून् सप्तगिरीनथ लोकालोकं तथातीत्य विवेश सुमहत्तमः. सप्तद्वीपान् सप्तसिन्धून् सप्तगिरी. எங்கே போகிறா கிருஷ்ணனும் அர்ஜுனனும்? 7 தீபங்களும், அந்த 7 தீபங்கள் இருக்கிற 7 கிரிகள், மலைகள் உண்டாம். 7 தீபங்களுக்கு 7 கிரிகள். அந்த கிரிகள் எல்லாம் தாண்டி பகவான் இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறார். வாயு வேகத்தில் பகவானோட குதிரைகள் எல்லாம் பறக்கிறது. 7 சமுத்திரங்களையும் சட்டுன்னு செகண்ட்ஸில் தாண்டி விட்டா. அதுக்கப்புறம் அப்படியே ஜக 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 அப்படி குதிரை போகிற அந்த ஸ்பீடுக்கு சிருஷ்டியோடு எல்லை வரும்பு சொல்லுவா. லோகாலோக பர்வதம் ரொம்ப பெரிய பர்வதமாக்கும் அது. லோகாலோக பர்வதம் லோகத்தையும் அலோகத்தையும் வேர்திரிக்கக்கூடியதான ஒரு பவுண்டரியாக்கும் இந்த லோகாலோக பர்வதம். அதையும் தாண்டி போகிறான் பகவான். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், எங்கே போகிறான் பகவான்? இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்ததே இல்லையே, லோகம் இங்கே முடிஞ்சு விடுறதே, சிருஷ்டி இங்கே முடிஞ்சு விடுறதே, அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்படியே ஆச்சரியமாக அர்ஜுனன் பார்க்குறான். லோகாலோக பர்வதத்தையும் தாண்டி பகவானோட ரதம் ஜக ஜக ஜகான்னு போகிற சமயத்தில் என்ன ஆகிறது? அது வரைத்தானே லோகம், அது வரைத்தான் சூரிய பிரகாசம் இருக்குது. அந்த பர்வதம் வரையிலும் தான் சூரிய பிரகாசம் வரும். அதுக்கப்புறம் இருட்டாக இருக்கும். அதி கோரமான அந்தகாரம் பார்க்கறது. எல்லாருமே ரொம்ப இருட்டாக எடுத்து ஒன்றுமே தெரியல. தான் எங்கே இருக்கோம், பக்கத்தில் கிருஷ்ணன் எங்கே இருக்கான், குதிரைகள் எங்கே போகிறது, எந்த திசையில் போகிறோம் ஒன்றும் தெரியறதில்லை. அப்படியே அதி கோரமான இருட்டு வந்ததுமே எல்லாரும் கொஞ்சம் பரிபிரமிச்சுக்கிறா. பகவான் பரிபிரமிக்கிறது இல்லை. அர்ஜுனனும் அந்த பிராமணரும் பார்க்குறோம், எங்கே போகிறோம் நம்ம அவளுக்கெல்லாம் திக்கு திக்குன்னு ஆகிறது. என்ன பண்ணுறார் பகவான்? तत्राश्वा शैब्य सुग्रीवमेघ पुष्पबलाहकाः तमसि भ्रष्टगतयो बभूवुर्
भरदर्शभ तत्राश्वा शैब्य सुग्रीव मेघ पुष्पबलाहकाः. भरदर्शभा, हे भरदकुल श्रेष्ठा, हे परीक्षिते, இப்படி இருட்டில் பகவான் ரதத்தை எடுத்துன்னு போகிறத பகவானோட குதிரைகள் எல்லாம் ஒரு க்ஷணம் பரிபிரமிச்சு கொடுத்து, இருட்டில் எப்படி போக முடியும்? குதிரைகள் கண்ணு கண்டா தானே முன்னாடி போக முடியும். அதனால இருட்டு வந்ததுமே சைபியம் சுக்ரீவம் மேக புஷ்பம் பலாஹக பகவானோட 4 குதிரைகளோட பேராகும். இந்த 4 குதிரைகளும் அந்தகாரத்தில் அகப்பட்ட உடனே வழி தெரியாக்கி கொஞ்சம் கழிச்சு போய் அப்படியே நின்றுடுத்து குதிரைகள் எல்லாம். நின்று உடனே பகவான் என்ன பண்ணுறார்? तान् दृष्ट्वा भगवान् कृष्णो महायोगेश्वरेश्वरः सहस्रादित्यसङ्काशं स्वचक्रं प्राहिणोत्पुरः. तान् दृष्ट्वा भगवान् कृष्णो महायोगेश्वरेश्वरः. யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர், யோகிகளுக்கு ஆறார் ஈசன்மாரோ அவளுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் யோகேஸ்வரேஸ்வரஹா. அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அந்தகாரம் முழுகி இருக்கே, அந்தகாரம் நிறைஞ்சிருக்கே, இந்த அந்தகாரத்தை மாற்றணுமே, அதுக்காக என்ன பண்ணுறார்? கோடி சூரிய சமப்பிரபையோடையதான தன்னோட சுதர்சனத்தை காட்டுறார். அப்படி ஏவி விடுறார். விட்ட உடனே சுதர்சன சக்கரம் வண்டிக்கெல்லாம் ஹெட்லைட்டு மாதிரி பகவானோட ரதத்துக்கு முன்னாடி போய் இப்படி லைட்டு தருது. அவ்வளோ சூரிய பிரபை அல்லவா, அதுக்கு கோட்டி சூரிய சமப்பிரபை அல்லவா சுதர்சனத்துக்கு. அப்படியே முன்னாடி போய் திரியறது சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரத்தோட அந்த திவ்ய பிரபையில் அந்தகாரம் எல்லாம் நீங்கி முன்னாடி என்ன இருக்குது சொல்லி தெரியறது இவாளுக்கு. ஆனாலும் அது வேக்குமாக இருக்கும், ஸ்பேஸ் அல்லவா, அப்போ ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டெல்லாம் ட்ராவல்னெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சயின்ஸில். இப்போ எல்லாருமே ஸ்பேஸ் ஷிப்பில் தானே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறான். அந்த காலத்தில் பகவான் இவாளை அழைச்சிட்டு ஸ்பேஸில் போகிறார் பாருங்க. அப்படியே பறக்கிறா எல்லாம், இந்த ரதம் அப்படியே பறக்கிறது. குதிரைகளுக்கெல்லாம் வெளிச்சம் வந்ததுமே, லைட்டு வந்ததுமே குதிரைகள் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறது. அப்படியே சக்கரம் சுழண்டு பகவானோட ரதம் ஜக ஜகன்னு முன்னாடி போகிறது. முன்னாடி போயிட்டே இருக்கிறது என்ன ஆகிறது? தமஸ் சுகோரம் கஹனம் கிருதம் மஹத் விதாரயத் பூரிதரே ரோச்சிஷா மனோஜவம் நிர்விவிஷே சுதர்சனம் குணச்சுதோ ராமசரோ ராமசரோ யதா சமூஹு தமசுகோரம் கஹனம் கிருதம் மஹத். சுகோரம் அதிகம் பயங்கரமான அந்த அந்தகாரத்தால் நிறைஞ்சிருக்கக்கூடியதான அந்த வழி கூடி பகவானோட ரதம் போகிறது. முன்னாடி லைட் காட்டிண்டு பாதை காட்டிண்டு சுதர்சன சக்கரம் போகிறது. இப்படி பகவானாலேயே நிர்மிக்கப்பட்டதான அந்தகாரமாக்கும் இது. இந்த அந்தகாரத்துக்குள்ளே தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். நம்ம திரிபாத் விபூதி சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். சிருஷ்டி பகவானோட ஆத்மீய ஆகாசத்தில் ஒரு கோணம். அந்த ஆகாசத்தை 4 பிரிச்சுன்னா அதில் ஒரு கோணம். அந்த இடத்துல இருள் சூழ்ந்திருக்கும். அந்த இருளுக்குள்ள காரணோதகசாயியான பகவான் விஷ்ணு படுத்துன்னு இருப்பார். அவரோட ரோமகூப்பங்கள்லேருந்து அநேகம் மல்டிவர்சஸ், அநேகம் யூனிவர்ஸ் வந்துடுறது. அந்த யூனிவர்ஸில் ஒரு அண்டம், அந்த அண்டத்துக்குள்ள எங்கேயோ நிறைய கேலக்ஸி, அந்த கேலக்சியில் ஏதோ ஒரு கேலக்ஸி மில்கி வே கேலக்ஸி. அந்த மில்கி வே கேலக்சியில் ஒரு சோலார் சிஸ்டம், நம்மளோட சூரியன் இருக்குது. அந்த சூரியனுக்கு சுற்றி வர நிறைய பிளானட்ஸ் இருக்குது. அதில் ஒரு பிளானட் எர்த்து. அந்த பூமியில் நம்ம இருந்துட்டுருக்கோம் இல்லையா. இந்த பூமியிலேருந்து பகவான் இதெல்லாம் கடந்து, அண்டம் பகிரண்டம் எல்லாத்தையும் கடந்து, அந்த அந்த விபூதியும் கடந்து இங்கே வரார். பரவாசுதேவன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு வரார். அப்போ அந்த அந்தகாரத்தையும் பேதிச்சுட்டு வராரு சொல்கிறாங்க. அதி பயங்கரமான பகவானாலேயே நிர்மிக்கப்பட்டதான அந்தகாரம். அப்படி இருக்கக்கூடியதான அந்தகாரத்தை பிளர்ந்துண்டு தன்னோட காந்தியால், அந்த அந்த பிரகாசத்தால் அது ஒரு துவாரம் மாதிரி உண்டாக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரார். வெளியில் வந்ததுமே என்ன ஆகிறது? அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது? அவ்வளோ ஸ்பீடாக வருது அந்த ரதம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஞான் வலிச்சு ஸ்ரீராமச்சந்திர பிரபு ஒரு பானத்தை சட்டுன்னு விடுறது. அந்த பானம் எவ்வளோ லைட்டோட ஸ்பீடில் போகும் இல்லையா, அது மாதிரி பகவானோட ரதம் ராமபானம் போகிற மாதிரி போகிறதாம். அந்தகாரத்தை பேதிச்சுண்டு அப்படி வருது வெளியில் வந்ததுமே என்னாச்சு? என்ன பார்க்குறாவா? துவாரேண சக்ரானுபதேன தத்தம பரம் பரம் ஜோதிரானந்த பாரம்
समश्नुवानं प्रसमीक्ष्य भाल्गुनप्रताडिताक्षो पितधेक्षिणी उभे द्वारेण चक्रानुपथेन तत्तमः चक्रानुपथेन द्वारेण. என்னாச்சு? சுதர்சன சக்கரம் இப்படி போகிறது, போயிட்டே இருக்கிறது. இந்த அந்தகாரம் இல்லையா, அந்தகாரம் ஒரு பபுள் மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க, அதை பேதிச்சுட்டு அதை அப்படியே அறுத்துண்டு ஒரு ஹோல் உண்டாக்கிட்டு ஒரு துவாரத்து கூடி சுதர்சன சக்கரம் இப்படி போகிறதான், அதை அறுத்துண்டு போகிறதான், அந்தகாரத்தை அறுத்துண்டு போகிறதான். அதெல்லாம் நமக்கு இமேஜின் பண்ண முடியாது. அப்படி அறுத்துட்டு போகிறத பகவான் அந்த சுதர்சன சக்கரத்தை ஃபாலோ பண்ணிட்டு ரதத்தை ஜலு ஜலு ஜலுன்னு அந்த மேக புஷ்பம் பலாஹகம் குதிரைகள் எல்லாம் எடுத்துட்டு பகவான் வெளியில் வரார். வெளியில் வந்ததுமே என்னாச்சு? அந்தகாரம் முடிஞ்சு விடுச்சு. இனிமே என்னதை சொல்லி கேட்கறத பகவான் பரவாசுதேவன் இருக்கக்கூடியதான அந்த பரவைகுண்ட தாமம் அங்கே போனதுமே என்னாச்சு? அங்கே அந்த அந்த அந்தகாரம் நீங்கினதுமே சகிக்க முடியாததான கண்ணுக்குள்ளே பேதிச்சுண்டு போகக்கூடியதான ஒரு பிரகாசம். இவ்வளோ நேரம் இருட்டில் இருந்துட்டு வெளியில் ஒரு வெளிச்சம், டக்குன்னு லைட்டு போடுறது நமக்கு கண்ணு திறக்க முடியாது இல்லையா, ராத்திரி தூங்கி காலையில் எழுந்திருக்கிறது. அது மாதிரி அவ்வளோ இருட்டில் இருந்துட்டு திடீர்னு வெளிச்சம் வந்ததுமே, அந்த லைட்டு வந்ததுமே அர்ஜுனனுக்கு பார்க்கவே முடியலையாம், கண்ணு அப்படியே மூடின்னு விட்டானாம் அர்ஜுனன். அப்படி இருக்கிற அந்த பரம்ஜோதிஷ், சும்மா ஒரு லைட்டை போட்டாலே நமக்கு பார்க்க முடியறது இல்லை, அது எப்பேற்பட்டது? பரம்ஜோதிஹி சொல்கிறாங்க. பரம்ஜோதிஷ் யோகிகள் முனிமார் எல்லாருமே இந்த ஜோதிஷில் போய் லயிக்கிறதுக்கு விரும்பவா, அப்பேற்பட்டதான அந்த பரம்ஜோதி அர்ஜுனன் பார்க்குறான். கண்ணு இப்படி கூஷி போயிடுத்து, பார்க்க முடியலை, சகிக்க முடியாது. ரெண்டு கண்ணுகளையும் இப்படி இறுக்கி அடைச்சிக்கிறான் நாம் அர்ஜுனன், கூட பிராமணரும் அடைச்சிக்கிறாராம். இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் ஆகுன்றாளா? அப்போ என்ன ஆகிறது? அப்படி வெளியில் வந்துவிட்டாவா, பரவைகுண்ட தாமத்துக்கு வந்துவிட்டா. அங்கே வந்துட்டு என்ன ஆயிடுத்து? தத பிரவிஷ்ட சலிலம் நபஸ்வதா பலியசை ஜத்பிருஹதூர்மி பூஷணம் தத்ராத்புதம் வைபவனம் द्युमत्तमं भ्राजन् मणिस्तंभ सहस्रशोभितं ततः प्रविष्टः सलिलं नभस्वता ततः प्रविष्टः. உடனே அந்த பிரகாசத்தில் வந்ததுமே பகவான் மெல்ல அந்த ரதத்தை ஸ்லோ பண்ணுறார். மெல்ல ஜகஜகான்னு போகிற சமயத்தில் எங்கே போயின்னு இருக்கா? இப்போது ஒரு பெரிய வாட்டர் பாடி, பால்கடல் சொல்கிறோம் இல்லையா, பாலாழி, பாலால் பண்ணப்பட்டதான அந்த ஆழி, அதிகம் திறமாலைகள் இப்படி ஆலோல கல்லோலமாக அந்த பாலாழி தெரியப்படுறது. பார்க்குறா, பாலால் பண்ணப்பட்டதான வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற அந்த சமுத்திரத்தை பார்க்குறா. ஆச்சரியம் எல்லாருக்குமே, ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம். அழகான பெரிய பெரிய திறமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதான அந்த ஜலராசி பார்க்குறா. அவள் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அப்படியே உத்து பார்க்குறது, ஜகஜகான்னு பகவான் ரதத்தை எடுத்துகிட்டு போகிறார் இல்லையா, உத்து பார்க்குறத சென்டரில் அதி மத்தியத்தில் ஒரு பெரிய மண்டபம் தெரியறது, ஒரு பெரிய ஆர்கிடெக்சர், ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்தில் மனசில் ஆச்சரியம் ஜனிப்பிக்க கூடினதான சோபையோடு கூடினதான வஸ்துக்களை வச்சு அலங்கரிக்கப்பட்டதான தகன்னு மின்ன கூடினதான ரத்ன ஸ்தம்ப சஹசிரங்களால் நிர்மிக்கப்பட்டதான ஒரு மகா காலபுரத்தை பார்க்குறான் அர்ஜுனன். ஒரு பெரிய புறம் மாதிரி இருக்குது, ஒரு சிட்டி மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. அழகான ரத்னஸ்தம்பங்கள், ரத்னங்கள் பதிச்சதான திவ்யமான சொர்ணத்தாலையெல்லாம் பண்ணப்பட்டதான ஸ்தம்பங்கள், அது ஆயிரக்கணக்குக்கு இருக்குது. அதால் ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது தூரக்கேந்து பார்க்குறத. அந்த புறத்துக்குள்ளே பகவான் ரதத்தை எடுத்துகிட்டு போகிறார், சுவாதீனமாக போகிறார், தன்னோட வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறார். அவரோட வீடு தான் இது. அப்படியே போகிறது என்ன ஆகிறது? தஸ்மின் மகாபீமம் அனந்தமத்புதம் சஹஸ்ரமூர்த்தன்யபணாமணித்யுபிஹி விப்ராஜமானம் த்விகுணோல்பணேக்ஷணம் சிதாஜலாபம் ஷிதிகண்டஜிஹ்வம் தஸ்மின் மகாபீமமனந்தமத்புதம். அப்படியே உள்ளே போகிற சமயத்தில் அந்த புறத்தில் வெளியிலேருந்தே தெரியறதாம் அவரை. ஆறு சொல்லி கேட்குறது ரொம்ப பெருசாக இருக்கார், மகாபயம் ஜனிப்பிக்கத்தக்க விதத்தில், ஆனால் ரொம்ப அழகா. ஆறு சொல்லி கேட்குறத ஆதிசேஷ பெருமாள்.
1000 தலைகள் அவருக்கு, 1000 தலைகள் உள்ள ஒரு பெரிய பாம்பு அவர். அந்த 1000 சிரசுகள், 1000 பணங்கள்லையும் மகுட்டங்கள் எல்லாம் மின்னறது, அவரோட கண்கள் எல்லாம் திளங்குறது, ஸ்படிகம் மாதிரி, ஸ்படிக பர்வதம் மாதிரி பெருசாக இருக்கார் அவர் ஆதிசேஷமூர்த்தி. ஸ்படிகம் தான் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கார் அந்த ஆதிசேஷமூர்த்தி. அவரோட சிரஸில் வச்சிருக்கக்கூடியதான அந்த திவ்ய கிரீடங்கள்லேருந்து அந்த ரத்னங்கள் எல்லாம் தக தகன்னு மின்னறது, அதுலேருந்து இப்படி ஜொலிக்கிறது இல்லையா, அது அதனோட காந்தி மேலே அடிக்கிறது. தீக்ஷ்ணமான 2000 கண்கள் அவருக்கு, 1000 தலைனா 2 கண் இருக்குமே, 2000 கண்கள், நீல நிறத்தில் இருக்க அந்த கண்கள், நாக்கு இப்படி வெளியில் பிசு பிசுன்னு வெளியில் போயிட்டு வர்றது. அப்படி இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கிற சர்வாதாரமான அந்த ஆதிசேஷ மூர்த்தியை பார்க்குறா எல்லாருமே, ஆச்சரியத்தோட பார்க்குறா. ததர்ஷ தத்போக சுகாசனம் விபும் மகானுபாவம் புருஷோத்தமோத்தமம் சாந்திராம்புதாபம் சுபிஷங்கவாசசம் பிரசன்னவக்த்ரம் ருச்சிராயதே க்ஷணம். ததர்ஷ தத்போக சுகாசனம் விபும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த ஆதிசேஷன் அவர் போகம் மாதிரி ஒரு படுக்கை மாதிரி படுத்துட்டு இருக்கார். ஆதிசேஷன் சுருண்டு வளைஞ்சு இப்படி படுத்துட்டு இருக்கார். அந்த பெட்டும் படுக்கை மாதிரி இருக்கு இல்லையா ஆதிசேஷன், அதில் உத்து பார்த்தா 6 படுத்துட்டு இருக்கா. ததர்ஷ தத்போக சுகாசனம் விபும். சுகமாக படுத்துட்டு இருக்கார். 6 படுத்துட்டு இருக்கார். விபுகு தத்துவாவதாரண சமர்த்தனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரபுக்கெல்லாம் பிரபுவான மகானுபாவம், மகத்தான அனுபாவத்தோடு கூடின புருஷோத்தமோத்தமம், புருஷாளுக்கெல்லாம் வச்சு சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவர். இவரை விட உத்தமனான ஒரு புருஷன் இருக்க முடியாது, உத்தம புருஷனாக்கும் அவர். அப்பேற்பட்ட புருஷோத்தமனான, புருஷோத்தமாள் சொல்லி யாராவது புருஷோத்தமன் சொல்லி யாராவது இருந்தாலும் அவரோடையும் பெருசாக இருக்கக்கூடியவராக்குமா, அதுக்கு ஒரு உத்தமம் சொல்கிற ஒரு பதங்குடி போட்டிருக்கான். புருஷோத்தமோத்தமம் அப்பேற்பட்ட அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்? சாந்திராம்புதாபம், நிபிடமான மேகம் மாதிரி பிரகாசிக்கிறார். நன்னா நீருண்டதான நன்னா குடிச்சிருக்கு ஒரு மேகம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கண்ணங்கரேல்னு ஸ்னிக்தமாக இருக்கும் இல்லையா, கட்டையாக இருக்கும் அந்த மேகம். அது மாதிரி அவரும், அவரோட சரீர காந்தி அப்படி நீளமாக இருக்கார். அவரோட ஆழம் என்னது சொல்லி கண்டே பிடிக்க முடியாது, அது மாதிரி நீளமாக இருக்கார், கடும் நீளமாக இருக்கார் அவரோட அந்த சரீர காந்தி. அந்த நீல நிற மேனிக்கு ஏற்ற மாதிரி சுபிஷங்கவாசசம், நல்ல மஞ்சள் நிறம், வித்யுத், அழகான அந்த மேகத்துக்கு இடையில ஒரு மின்னல் கொடி வந்தால் அந்த மின்னல் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குமோ அது மாதிரி இருக்காம பகவானோடு அந்த மஞ்சள் நிற வஸ்திரம், பீதாம்பரம் அதை உடுத்தின்னு இருக்கார். அந்த பீதாம்பரம் பறக்க அப்படி இருக்க படுத்துட்டு இருக்கார் அவர். பிரசன்னவக்த்ரம், அப்படி இருக்கிற அந்த பெருமாள் சிரிச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். பிரசன்னமாக இருக்கு அவரோட முகம், சாந்தமாக இருக்கு அந்த முகம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த முகம் ருச்சிராயதே க்ஷணம், அழகான கண்களும் சிரிக்கிறது. ஆயத்தங்கள் ரொம்ப நீண்டதான, காது வர நீளமாக இருக்காம அந்த பெருமாளோட கண்கள், தாமரை இதழ் மாதிரி இருக்காம. அப்படி இருக்கிற அந்த கண்கள் மெல்ல முள்ள அதை திறந்துண்டு இப்படி பார்க்குறார். ஸ்னேகத்தோடு பார்க்குறார், பாசத்தோடு பார்க்குறார். அப்படி அந்த பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கார். அது இவா எல்லாரும் பார்க்குறார். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், இதுவரை இந்த பரவாசுதேவனை பார்த்ததே இல்லையே, அதனால ஆச்சரியம். அப்படியே பார்க்குறான் அர்ஜுனன். மகாமணிவ்ராத கிரீட குண்டல பிரபா பரிக்ஷிப்த சஹஸ்ர குந்தளம் பிரலம்பச்சார்வஷ்ட புஜம் சகௌஸ்துபம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் வனமாலயாவ்ருதம். மகாமணிவ்ராத கிரீட குண்டல பிரபா பரிக்ஷிப்த சஹஸ்ர குந்தளம், உத்கிருஷ்டங்களான ரத்ன சமூகங்கள் பதிச்சிருக்கக்கூடியதான அழகான ஒரு திவ்ய கிரீடம், வைரமுடி சொல்லுவா.
அப்படி வைரத்தாலையும் நிறைய ரத்னங்களால் பதிக்கப்பட்டதான மின்ன கூடினதான ஒரு ரத்ன கிரீடம் தலையில் வச்சுட்டுருக்கார். காதில் மகர குண்டலங்கள் இப்படி ஆடுறது, அதனோட காந்தியால் வியாபிக்கப்பட்டதான அழகான சுருள் சுருளான கேசங்கள், முட்டு வர நீளமாக போட்டுருக்கார் அந்த வனமாலையை. அவருக்கு 8 கைகள் இருக்கா, 4 கை இல்லை, இப்போது 8 கை. இது பாகவதத்தில் 1-2 பாகங்களில் தான் பகவான் அஷ்டபூஜமாக பார்க்க முடியும். அதில் ஒரு பாகம் இது. அப்படி 8 கைகளோட கௌஸ்துபம் சொல்கிற ரத்னம் மாறில் தரிச்சுண்டு சொக்க சொகையே இருக்க அந்த ரத்னம் எல்லா ஜீவராசிகளோடும் தத்துவம் அது. அந்த கௌஸ்துபத்தை தரிச்சுண்டு ஸ்ரீவல்சம் சொல்கிற மருகோட அந்த வக்ஷஸ்தலத்தோட வனமாலையால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற ஆஜானுபாகுவாக நீண்டு படுத்துட்டு இருக்கிற ஒரு நீல அந்த ஒரு என்ன சொல்லுவா மரதக மணியால் ஒரு பர்வத்தமோ இந்திரநீல மணியால் ஒரு பர்வதம் பண்ணப்பட்டிருக்கோ சொல்கிற மாதிரி இப்படி நீண்டு படுத்துட்டு இருக்கார் அந்த பெருமாளை. அர்ஜுனன் பார்க்குறான். இது ஒரு சாட்சாத்காரம். மேனியெல்லாம் சிலிர்த்துண்டு இந்த பெருமாளை பார்க்குறான் அர்ஜுனன். சுனந்தநந்த பிரமுகை ஸ்வபார்ஷதேஷ்சக்ராதிபிர்மூர்த்திதரைர் நிஜாயுதைः புஷ்ட்யா ஸ்ரீயா கீர்த்யஜயாகிலர்த்திபிர் நிஷேவ்யமானம் பரமேஷ்டினாம் பதிம் சுனந்தநந்த பிரமுகைः. அந்த பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கா. சுனந்தன் நந்தன் முதலான பார்ஷதாள் அவள்லாம் பக்கத்தில் நின்றுட்டு பகவானுக்கு ஜெயா விஜயி பவ சொல்கிறா. ஒரு கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. சரீரங்களில் தரிச்சுட்டு இருக்கக்கூடியதான சக்கராதிகளான தன்னோட ஆயுத தேவதைகள் அவளில் ஒரு ரூபம் தரிச்சுட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறா. ஒரு பாகத்தில் சுதர்சன சக்கரம் ரூபம் தரிச்சுட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறது, பாஞ்சஜன்யம் நிற்கிறது, கௌமுதிகி சொல்கிற கதை நிற்கிறது, தாமரைப்பூ நிற்கிறது. அப்படி பகவானோட ஒரு ஆயுதங்களும் ஒரு தேவதைகளோட ரூபம் தரிச்சுட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறா. புஷ்டி ஸ்ரீ கீர்த்தி அஜா சொல்கிற தேவதைகள், தேவிமாரா, இதெல்லாம் பகவானோட சக்திகளுக்கு. அந்த சக்திகள் எல்லாம் தேவிகளாக நின்றுட்டு பகவானுக்கு ஒரு உபச்சாரங்கள் பண்ணுறா. அணிமாதிகளான 8 விதமான அந்த மகா சித்திகள், அஷ்ட சித்திகள், அதெல்லாம் தேவதைகளாக இருந்துட்டு பகவானுக்கு சேவை பண்ணுறது. அப்படி பிரம்மாதி தேவபதிகளுக்கும் பதியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் நாகபோக பரியங்கத்தில் படுத்துட்டு இருக்கிறத அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் பார்க்குறா. அப்படி திவ்யமான ஒரு காட்சி. அவள் அங்கே ரதத்தை நிறுத்தி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த பிராமணரும் இறங்குறா. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது? வைகுண்டபதி கிட்ட பகவான் கிருஷ்ணன் என்ன பேச போகிறார், அர்ஜுனன் என்ன பேச போகிறார், அந்த குழந்தைகளெல்லாம் கிடச்சி விடுமா, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே கிருஷ்ணா.